அரசியலுக்கு வருவது உறுதி. இந்த அரசியல்ல வெற்றிடம் இருக்கு, நான் அரசியலுக்கு வர்றது உறுதின்னு சொன்ன ஒருத்தர் இருக்காரு. இந்த குடும்ப அரசியலை ஒழிக்கணும்ட்டு டார்ச் லைட்டை டிவி மேல தூக்கி போட்டு உடைச்சாரு. அவரும் இங்கதான் இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருமே டிஎம்கே கூட ஐக்கியமா இருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சீங்க. உங்களால 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அதையும் பண்ணீங்க. உங்களால பூத் லெவல் ஏஜென்ட்ஸை ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, அதையும் செஞ்சு காமிச்சீங்க. கரூர் இஷ்யூக்கு அப்புறம் விஜயோட கெரியரே போச்சுன்னு தான் சொன்னாங்க, ஆனா அதுல இருந்தும் மீண்டு வந்தீங்க. என்டிஏ கூட அலைன்ஸ் வைக்கணும்ட்டு உங்களுக்கு எவ்வியான ப்ரெஷர் கொடுத்தாங்க, அதுல இருந்தும் நீங்க மீண்டு வந்தீங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரெஷர், டிஎம்கேவோட ஃபேக் நரேட்டிவ்ஸ் அண்ட் ஆல்சோ எஸ்ஓபி அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரெஷர் இன்னும் உங்களுக்கு ஆட் ஆன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. டைவர்ஸ் இஷ்யூ, ஐடி கேசஸ் அண்ட் ஃபேமிலி அட்டாக்னு ஏகப்பட்ட மென்டல் அட்டாக்கும் பண்ணாங்க. அதுல இருந்தும் வெளியே வந்துட்டீங்க. இவங்களை எதிர்க்கணும்னு நினைச்ச 2 பேருமே போயிட்டு அவங்க கிட்ட ஐக்கியமாயிட்டாங்க. பட் நீங்க வேற எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி ஏந்துக்கிற தைரியம் உங்ககிட்ட இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் இருக்காது. பட் யூ கெயின்ட் மோர் ரெஸ்பெக்ட் அண்ணா. நீங்க உங்க பெஸ்ட்டை கொடுத்துட்டீங்க. வெற்றியோ தோல்வியோ அது நம்ம கையில இல்ல. வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, we are always stand with you அண்ணா.